இல்ல தெரியாம தான் கேட்குறேன். இந்த ஸ்கூலு காலேஜ் நடத்துற மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட அறிவு மாரி இருக்காடா? ஏன்னா அந்த மாதிரி இடத்துக்கு சீஃப் கெஸ்ட்டை யாரை கூப்பிட்டு வருவாங்க? கல்வியில் சாதனை பண்ணவங்க, பிஸ்னஸில் சாதனை பண்ணவங்க, ஸ்போர்ட்ஸில் சாதனை பண்ணவங்க, இந்த மாதிரி வாழ்க்கையோட அடிமட்டத்திலேருந்து அடிபட்டு அடிபட்டு ஒரு எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிற ஆளுகளை கூப்பிட்டு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து கொடுக்க வைப்பாங்க. அவங்க பேசும்போது அதை கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தன்னாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வரும். அவங்களும் வாழ்க்கையில் எதாவது சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துப்பாங்க. ஆனால் இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போட்டு லைக்ஸ் வாங்கி ஃபாலோவர்ஸ் ஏற்றிக்கிட்டு செலிபிரிட்டி அப்படிங்கிற பேரில் வந்து சுற்றிட்டு இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து சீஃப் கெஸ்ட்டாக உட்கார வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடக்கூடாதா? கிராமத்தில் ரெக்கார்ட் டான்ஸு கரகாட்டம் ஆடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ஆளுங்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலாம். ஸ்கூலில் யூனிஃபார்ம்னு எதுக்கு இருக்கு? காலேஜில் ட்ரெஸ் கோடுன்னு எதுக்கு இருக்கு? அதாவது பேசிக்காக இருக்கிற ஒழுக்கத்தை அந்த காலேஜ் ஸ்கூல்ல இருந்தே வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த மாதிரி ட்ரெஸ் கோடே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சீஃப் கெஸ்ட்டை கூட்டு நாளை பாருங்களேன். அது அந்த அம்மாவுக்கு வந்து 5 வயசா இருக்கும்போது எடுத்து கவனம் இருக்கும் போல அதை போட்டுக்கிட்டு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கு. இதை சொன்னோம் அப்படின்னா ட்ரெஸ் மேலே தப்பு இல்லை, பார்க்குறவங்க பார்வை மேலே தப்புக்கும்பாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் பூமர்மாங்க. சொல்லிட்டு போங்க. ஆனால் நாங்கள் 90s கிட்ஸு, நாங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற காலத்துலலாம் எப்பேற்பட்ட சீஃப் கெஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்தாங்க தெரியுங்களா?